வெல்கம் டு yet another vlog series. என்ன அப்படின்னா, நான் புதுசாக ஆல்ஃபபெட்டிக் vlog series பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னா, A to Z அப்படின்ற கான்செப்ட் வச்சுட்டு A ஃபார் ஆர்ட் vlog அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ Z வரைக்கும் வித்தியாசமான vlogs வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த vlog-ஐ பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது வந்துட்டு என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எல்லா டைமுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. எவர் சின்ஸ் ஐ என்டர் இன்டு த காலேஜ் அது வந்துட்டு அப்படியே கம்மியாகிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாட்டினாலும் கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஸ்கூலில் வந்துட்டு நான் படிக்கும்போது ஈவன் தோ இன் 11th and 12th ஆல்சோ நான் வந்துட்டு என் தங்கச்சிங்க பண்ணுறதை பார்ப்பேன், இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து நான் வந்து ஈடுபாடோடு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எங்கள் காலேஜ் வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், ஓகேவா. அதில் வந்துட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. எல்லா செலிப்ரேஷன்ஸும் பண்ணுவாங்க. பட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு காலேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி பயங்கரமாக வந்து அந்த சீசனே வந்து வைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கும் என் ஃப்ரெண்ட் தர்ஷினிக்குமே வந்து இந்த டெக்கரேஷன் இன்சார்ஜ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் டெக்கரேஷன் அந்த டேஸ் எல்லாமே எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. செம்ம ஹெக்டிக்காக சூப்பராக அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே வந்துட்டு ரெடிமேடாக வாங்கவே இல்லை அந்த டைமில். எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டுமே பண்ணல. ஈஸியான இருக்க சாய்ஸை சூஸ் பண்ணி எல்லா ரூம்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொடுத்துட்டோம். லைக் 3rd இயருக்கு டெக்கரேஷன் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா தர்ஷினிக்கு டெக்கரேஷன் இன்சார்ஜை தாண்டி 3rd இயர் ஃபுல்லாக பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாருமே யுனைட்டடாக பண்ணோன்னே சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட்டுமே. ஸோ அது அப்போ விட்டது. அதுக்கப்புறமா நாங்கள் எதுவுமே கண்டினியூ பண்ணவே இல்லை. கோவிட் டைமில் கூட கொஞ்சம் என் தங்கச்சி பண்ணுவாங்க, அதை நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அகெயின் ஒரு டச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் A ஃபார் ஆர்ட் vlog. ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு இந்த மண்டாலா ஆர்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை நான் வந்துட்டு சின்னதாக எங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு, லைக் டார்க் பென்ஸ் இல்லைனாலுமே லைக் பென்சில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு இரேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பென்சிலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஆர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதான் அந்த அவுட்புட். இந்த vlogல வந்துட்டு நான் ஒரு பெயிண்டிங், அப்புறம் ஒரு ஆர்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்டில் வந்து என்னன்னா, எங்கள் 3 பேர் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நான், என்னோடய 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ட்வின் சிஸ்டர்ஸ் அவங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் சப்ளைஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். லைக் ஃபிசிக்கல் சப்ளைஸாக இருக்கட்டும், லைக் சொல்லி கொடுக்குற லேர்னிங் சப்ளைஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே அவங்களோடது தான், கேன்வாஸ் ஷீட்டும் அவங்களோடது தான், கேன்வாஸ் போர்டும் அவங்களோடது தான். பெருசாக இருக்கிறத எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒன்று எடுத்து, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறேன். பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அடிக்கணுன்றதை தாண்டி அந்த ப்ரௌன் கலரை ப்ரெஷ்ஷை இப்படி பிடிச்சி அடித்தா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. லைக் இந்த மாதிரி ஷேடிங் வரும், இந்த மாதிரி ஸ்ட்ரோப்ஸ் வரும் அப்படின்றது கூட டிஃபைன் பண்ணி நிறையா நீட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க என்னோடய தங்கச்சி. லைக் அவள் வந்து நல்லாவே பெயிண்ட் பண்ணுவாள். நான் வேணால் இன்னொரு வீடியோவில் வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே காட்டுறேன். நிறைய பெயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. லைக் நல்ல ப்ரெஷ் எல்லாம் கூட வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ரீசனுக்கு வேறு ஏதோ ரீசனுக்கு எடுத்துட்டோன்னா திட்டிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு லேர்னிங் ப்ரெஷ்ஷுன்னு ஒரு தனி செட் வச்சுருக்காங்க. அந்த செட் ஆஃப் ப்ரெஷ்ஷஸில் தான் நம்மளாம் பெயிண்ட் பண்ணணும். ஈஸியாக ஒரு பெயிண்டிங் எடுத்து சொல்லித்தா அப்படின்னு சொன்னோடனே அவள் இந்த லேண்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங், அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. அவளுமே டெக்னிக் சொல்லி கொடுத்தா. ஸோ அதனால் ஈஸியாக நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிடலான்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே டார்க் பண்ணி ஷேடிங்ஸ் எல்லாமே கொடுத்து, ஒரு சில பெயிண்ட் இல்லாதது லைக் ப்ரௌன் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கிடச்சிது. அந்த மாதிரி
சின்ன சின்ன லேர்னிங்ஸ். ஆக்சுவலி நான் இந்த ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 புது விஷயங்கள் கற்றுருந்துருப்பேன். எனக்கு அதில் ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு பிளாங்காக இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க, பெயிண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சாலிட் கலரை வந்துட்டு ஒரு போர்ஷன் ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னா அதுவும் அடிச்சிடலாம். ஆனால் ஷேடிங் கொண்டு வரணும், அது வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகணும், ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி இல்லைனா மிக்ஸ் ஆகாமல் லேயர்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு நியூ டெக்னிக்ஸு. லைக் பழக தான் தெரியும். அப்படி இல்லைனா யாராவது ஒருத்தவங்க பெயிண்டிங் தெரிஞ்சவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி அழகாக அவுட்புட் வந்ததுக்கான ரீசன் வந்து என்னோடய தங்கச்சி அனுஷா. இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸ்டிக் பண்ணி நான் என்னோடய வீட்டில் வந்துட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட் பார்ட் வந்துட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க் தான். ஆக்சுவலி நான் இதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இது கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து பண்ணியிருந்தோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு இந்த ஃப்ளவருமே வச்சுருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி. செம்ம க்யூட்டாக வந்துச்சு லோட்டஸ்ஸு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு ஒரு 15 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். லைக் பிங்க் பேப்பர் வந்து 15 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். அந்த க்ரீன் பேப்பர் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான லோட்டஸ் வந்துட்டு செம்ம அழகாக கிடச்சிருச்சு எங்களுக்கு. இது எப்படி பண்ணணும்னா லைக் சர்க்கிள் கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அந்த லைன்ஸ் வருது பார்த்திங்களா, நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கோன் மாதிரி பண்ணி ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். அப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சர்க்கிள் சைஸஸில் இதே ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், மேஜர் பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்க பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா அரேஞ்ச் பண்ணணும், ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணாமல் லைக் ஒன்று மேலே ஒன்று நடுவில் சென்டரில் ஃபெவிகால் போட்டுட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். அப்படி ஸ்டிக் பண்ணும்போது அப்படியே செம்ம ஒரு நிறைய பஞ்ச் ஆஃப் பெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்பவே லைட் வெயிட். பட் ஒரு ரியல் லோட்டஸில் கூட இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குமான்றது தெரியாது. இன்னொரு லேயர் கூட வச்சுருந்துருக்கலாம். அப்படியே அழகாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது தூரத்துலேருந்து பார்த்தா ரியல் லோட்டஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த சென்டரில் இருக்கிற எல்லோ பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்துட்டு 40 ருபீஸ் தான். இதில் ஒரு 200 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம லென்த்தியாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக இப்படி கார்னர்ஸ் கட் பண்ணி ரோல் பண்ணோம். ரோல் பண்ணால் அந்த லோட்டஸோட சென்டரில் எப்படி இருக்குமோ ரியலிஸ்டிக்காக அதே மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். லைக் க்ராஸாக கட் பண்ணிட்டா வந்து கீழே விழுந்துடும் கட் ஆகி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அது இப்படி ரோல் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எண்ட்ஸ் எல்லாத்தையுமே மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே வைக்கிறதுக்கான அந்த குட்டி எல்லோ கலர் பார்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த லோட்டஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே நான் எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டு, என்னோடய இன்லாஸ் வீட்டில், அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நான் காமிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. எனக்கு இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் தங்கச்சி எடுத்துகிட்டு போய் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வச்சிட்டா. இன்றைக்கி விலாகில் பார்த்த 3மே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.